வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஃப்ளவனாய்டுகள், கரோட்டினாய்டுகள், கரையக்கூடிய நார் சத்து உள்ளிட்ட பலவிதமான விட்டமின் மினரல் சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்குள்ளே புகுந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்த அத்தனை பிரச்சனைகளுமே எலுமிச்சை ஜூஸ் நமக்கு சரி பண்ணிடும். ஸோ எலுமிச்சை ஜூஸை காலையில் வெறும் வயிற்று எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலுமிச்சை ஜூஸ் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் பிரச்சனை நம்ம விடுபட வைக்கும். நம்மளுடைய ரத்த அழுத்தம் பிரச்சனை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா குறிப்பாக நம்மளுடைய நரம்புகளில் இறுக்கம் தென்படும். ஸோ அந்த இறுக்கமெல்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நரம்புகள் வழியாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்லாது. அப்போ இதயத்திற்கு போதிய அளவு ரத்த ஓட்டம் செல்வது தடைபடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான இதய பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிபி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் நரம்புகளில் இறுக்கம் இல்லாமல் நரம்புகளை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து இதய துடிப்பையும் சீராக வைத்து இதயத்தை பன்மடங்கு பலமாக வைத்துக் கொள்வதற்கு ஹை பிபி, லோ பிபி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான். தொடர்ந்து ஒரு டம்ளர் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் எடையானது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைய ஆரம்பிக்கும். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும். ஸோ அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது உடல் எடையை நம்ம எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைச்சிக்கலாம். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைந்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை உங்களுக்கு குறைத்து கொடுக்கும். அதுவும் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொடுக்கும். தொண்டை வலி, தொண்டை புண்ணெல்லாம் சரியாகிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக தினமும் நீங்கள் ஒரு டம்ளர் உங்களுக்கு அந்த தொண்டை வலி இருக்கும்போது எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க, அந்த எலுமிச்சை ஜூஸில் வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயர்தர கிருமி நாசினிகள் என்ன பண்ணும் அப்படின்னா தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகள் காரணமாக இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை அழிச்சிடும். ஏன்னா இது உயர்தர கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள்லாம் கிருமிகளை போராடி அதை அழிச்சிடும். ஸோ நமக்கு அந்த இருமல், வறட்டுத்தன்மை இருக்கக்கூடிய அந்த தொண்டை அமைப்பு, தொண்டைகளில் வீக்கம் தென்படுவது, தொண்டை வலி, சளி, இருமல் இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்லாம் நமக்கு சாதாரணமாகவே க்யூர் ஆகிடும். அதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸில் வாய் கொப்பளிச்சாலுமே உங்களுக்கு சரியாக பயனிடலாம். அதே போல் தொண்டையில் எலுமிச்சை ஜூஸ் படக்கூடிய அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடித்தாலுமே அது சரியாயிடும். ரத்த கொதிப்பு குறைவதற்கு எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னென்னா இது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இது உங்களுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் அடைய வச்சு உங்களுடைய இந்த எலுமிச்சை ஜூஸ் மன அழுத்தத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்தும். அதாவது மனம் இறுக்கமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு, படபடக்கக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ்களை சுரக்க வச்சு ரத்த கொதிப்பை நமக்கு குறைய வைக்கும். அதனால் அந்த படபடப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில், மன அழுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்திலலாம் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக செயல்படலை அப்படின்னா நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே நீங்கள் தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துடும். செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதாவது நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அந்த எலுமிச்சை ஜூஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அந்த உணவுகளை எளிமையான முறையில் செரிக்க வைக்கும். செரிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பான முறையில் வெளியேற்றப்படும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையோ, அஜீரணம் தொடர்பான, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எலுமிச்சை ஜூஸ் மூட்டு வலியை உங்களுக்கு குணப்படுத்தும். அதே போல் உங்களுக்கு அந்த எலும்புகள் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அதை சரி பண்ணிடும். தொடர்ந்து நீங்கள் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த யூரிக் அமிலம் எலும்புகளில் சேருவதை நீங்கள் தடுத்துடலாம். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூட்டு வலியெல்லாம் சரியாயிடும். ஸோ குறிப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா மூட்டு வலி சரியாயிடும். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவரும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, எலும்பு மெலிவு நோய், எலும்புருக்கி,
உங்களுக்கு மூட்டு அழற்சி ஏற்படுவது, இது மாதிரி எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் வந்து வலுவாக இருக்கும். பிஹெச் அளவுகள் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும், அந்த பிஹெச் அளவுகளால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது உடலில் வந்து அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவுகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல பிரச்சனையை வந்து நமக்கு க்யூர் பண்ணிடும். ஸோ பிஹெச் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் தான். நம்மளுடைய உடல் உறுப்புகளிலேயே தன்னை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் தான். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு புத்தம் புதிய உறுப்பாக கல்லீரல் மாறும். ஸோ அதுவும் ஒரு அளவுக்கு தான். ஏன்னா நீங்கள் கல்லீரலில் வந்து அதிகமாக மது பழக்கத்தால் நீங்கள் அதை தீமைப்படுத்திக்கிட்டீங்க, அல்லது அதிகமாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க, மாவுச்சத்து இருக்கக்கூடிய தொடர்ந்து உணவுகளெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக படிய ஆரம்பிக்கும். குறிப்பாக கல்லீரலில் கழிவுகள் தேங்கும் போது அது பலவீனம் இழந்து போயிடும், கல்லீரல் அழற்சி நோய் நமக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு, சுத்தமாக கல்லீரலை வச்சுக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை அழிச்சிட்டு அதில் இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்றிடும். கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டுறலாம். கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு புத்தம் புதிய உறுப்பாக அதோடைய வேலைகளை வந்து செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையில் அவஸ்தைப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் நார் சத்து இருக்குது, நீர் சத்தும் இருக்குது. நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வருவதற்கு காரணமே நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான் நமக்கு அந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ நம்ம அந்த நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய எலுமிச்சை ஜூஸை தினமும் எடுத்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி எப்படிப்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம விடுபட்டு விடலாம். எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைப்பது மட்டுமல்லாமல் சருமத்திற்கும் சிறந்த ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், அந்த பிளாக் பிம்பிள்ஸு, கண் கருவளையங்கள், அந்த பிளாக் சர்க்கிள்ஸ், இது எல்லாத்தையுமே குறைக்கும். ஸோ குறிப்பாக நமக்கு முகத்தில் வந்து பார்த்தோம்னா டெட் செல்ஸ் இருக்கும், அந்த இறந்த செல்களை வந்து நீக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் தான். தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் அல்லது எலுமிச்சை நம்மளுடைய முகத்தில் வந்து தடவும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்து, அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை நீக்கிடும். அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கிடும். அதனால் நமக்கு சருமத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இளமையான தோற்றம் வந்து முறையான அளவில் பராமரிக்கப்படும். தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய ஏஜை கூட நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வந்து எதுவுமே ஏற்படாது. சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டு விடலாம். நுரையீரல் தொற்றுகள் எல்லாத்தையுமே எலுமிச்சை ஜூஸ் வந்து நமக்கு போக்கி சீரான அந்த வாயு சுவாசத்தை நமக்கு வந்து கொடுக்கும். வாயு துர்நாற்றத்தெல்லாம் போக்கி சீரான சுவாசத்தை வந்து நமக்கு கொடுக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமிச்சை ஜூஸ் இருக்கிறதுல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுக்கலாம். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள், அந்த சிறுநீரக கற்கள் உருவாக முன்னாடியே தடுக்கணும்னா நீங்கள் டெய்லி ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகி இருக்கு அப்படின்னா அந்த உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுவதற்கும் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய உடலுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சி நீங்கள் எப்போதுமே எனர்ஜியாக இருக்கிறதுக்கு, நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.